ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆர்சிவிலி கேமிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹலோ நெய்பர் ஆக்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் கஷ்டமான கேம் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்லேயே ஏதோ ஒரு கட் சீன் வருது. ஏதோ ஒரு பால் மட்டும் காட்டுறாங்க சும்மா. அதில் பாருங்களேன் எத்தனை கலர் இருக்குது. எந்த பால்லையுமே இவ்வளோ கலர் வச்சு நான் பார்த்ததே கிடையாது. இன்னும் ஓடி வரான் 1/2 கிலோமீட்டருக்கு இந்த பையன் ஓடி வரான். அவன் மூக்க பாருங்களேன். ஐயோ செம ஃபன்னு. இதை வேற நம்ம துரத்திட்டு வேற போகணுமா அந்த பாலை. சரி நம்ம குச்சி ஜம்பிங்லேயே போவோம். இல்லை மிஸ்ஸிங்கன்றத சிமிசிங் அப்படின்னு போட்டு என்னென்னவோ பண்ணி வச்சுருக்கானுங்க இந்த கேமில். என்ன பால் போய் ஒரு இடத்துல நிற்கிது. ஆடுறாவன் எவனை கத்துறான். ஆடுறாவன் கத்துறது. ஐயோ யார் இது? இது அந்த ஹலோ நெய்பர் தானே? யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஐயோ யாரா அது இப்படி கத்துறான்? ஐயோ நம்மளை வேற பார்க்குறான் போலையே. பொறுமையாக போவோம். டே ஹலோ நெய்பர் தக்காளி முக்கா என்னடா பண்ணுறாங்க? யாரையோ போட்டு உள்ள அடைக்கிறாங்க. முடிச்சு விட்டாங்க சோழியை. ஐயோ அவன் வேற ஃபீல் வேற பண்ணுறாரு அந்த ஐயா. ஐயோ பார்த்துறான் ஓடுறா பிடிச்சிட்டான். யாரு தாங்க லாக் பண்ணி வச்சுருக்கான்? அவ்வளோ கத்துறாங்க சவுண்டு. சாவியை ஓகே இங்கே வச்சுருக்கான். நம்ம இப்போ இந்த சாவியை எடுத்து அந்த பயபுள்ளையை ஓப்பன் பண்ணி விட போகிறோம். எவ்வளோ பெரிய வீடு. நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய வீடு இருந்தால் எங்கேயோ வாழ்ந்துருப்போம். என்ன நம்ம ரோட்டில் கிடக்குறோம். இந்த ஹலோ நெய்பர் திமுறை பார்த்தீங்களா? எங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். இதுதான் நம்ம வீடா. நம்ம வீடு கூட நல்லா தான் இருக்குது. சரி வாங்க இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே பாக்ஸ் இருக்குது. நமக்கு இது தேவைப்படும்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பாக்ஸ் இருக்குமான்னு தேடினேன், இல்லை. இது ஃபுல்லாக நம்ம பாக்ஸ் எடுத்துக்கலாம். சரி ஓகே போயிட்டே இருக்கிறோம். இந்த ஹலோ நெய்பர் பையன் வேற இந்த ஓட்டை அது ஜன்னல் வழியெல்லாம் நம்மளை பார்த்தோன்னா எகிரி குடிச்சிட்டு வருவான். வரப்போ தக்காளி வேறு தூக்கி போடுவார், கம்மு வேறு தூக்கி போடுவான். அதுவே நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். சரி இதில் வேறு வேக்யூம்லாம் யூஸ் பண்ணி நம்ம பிடிக்க ட்ரை பண்ணுவான். அதுவே ஒரு மாதிரி டென்ஷனாகவும் அந்த தக்காளி முக்கனை பார்த்தாலே. எப்படி தானோ வரான் பாருங்க மூக்கே தேடிக்கிட்டு. சரி இவன் தலைமையிலே போடுவோம். வாடா டேய் போ. அவன் காலில் தான் அடிச்சுது. ஐயோ வரான். ஷிட் பெரிய இவர் பண்ணக்கூடாதான். தலை ஆட்டுறது பாருங்க. மூஞ்சி அதிகம் பார்த்தாலே பற்றிட்டு வருது. போடுறா தலையிலே. கொஞ்சம் பின்னாடி போய் குறி வச்சு அடிப்போம். வீண்டா ஏய் ஜாலி வீண்டா. இவனை அடிக்கிறதுல நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் வருதே. அப்பா இந்த மாதிரி ஆனந்தம் எங்கேயோ கிடையாது. இதில் வேறு கையை கட்டிட்டு அந்த துரை பண்ணுறது பாருங்களா. ஐயோ இவன் அலப்பறதுக்கே தாங்க முடியல. 4 தக்காளியை கையில் வச்சு நீ படுத்துகிற பாடு இருக்கே. வீட்டுக்குள்ளே போயிட்டான். நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவோம். எங்கேது வந்துட போகிறான் பெட்ரூம் தூங்குறன்ட்டு. நம்ம அவ்வளோதான் அரோகரை முடிச்சுட்டோம். சரி இது வந்து முடிச்சிட்டான். சரி இந்த பயபுல என்ன கணக்கில் அடிக்குது பாருங்க. சரி திரும்பி இதே ஏறுவோம். இது வந்து லேட்ரு கிடையாது, இது ஒரு ஷெல்ஃபு மாதிரி தான். நமக்கு ஏறுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஏறிட்டோம். இப்போ இந்த பாக்ஸ் போட்டு மேலே ஏறணும். ஐயோ பாக்ஸுக்கு பதிலாக இதை போட்டேனே. சரி நம்ம பாக்ஸை ஸ்டெடியாக போடணும். எனக்கு கீழே சொல்லி வாயை மூடலாம் விழுந்துடுச்சு பாக்ஸ். சரி நம்ம போய் எடுத்துன்னு வரோம்.
இங்கேருந்தே சோம்பேறியே எடுக்கலான்னு பார்த்தேன், முடியலை. சரி ஓகே, திரும்பி நம்ம மேலே போயிட்டு பாக்ஸை போட்டு ஏறுவோம். இதில் வந்து இந்த கேமில் ஒரே ஒரு பிரச்சனை தான், சென்சிட்டிவ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜம்ப் பண்ணும்போது ரொம்ப அப்படியே ஃபுல்லாக ஹேங் ஆகி பக்காகி இன்னும் அங்கே போய் தூங்குறான். ஐயோ நம்ம வேறு ஜன்னலுக்கு ஏது உடச்சிட்டு போகிறோம், அவ்வளோதான். வந்தோடனே கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் குடோனில் போட்டு அடைச்சிருவான். எப்படியும் ஏறிட்டோங்க. ஐயோ ஐயோ ஏறியாச்சு. நம்ம ஏடாகூடமாக பாக்ஸை போட்டு ஏறிட்டோம். இப்போ இங்கேருந்து தூரமாக வந்து ஒரே ஜம்ப்பு. நல்ல வேலை வெளியில். இப்போ இங்கே ஒரு ஜம்ப்பு போடுவோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். தூக்கி அடி. நான் உள்ளே போயிடுச்சு. ஏங்க எந்த ஊரில் கண்ணாடி வெளியே போட்டால் உள்ளே போவோம், கண்ணாடி உடையாமல். சரி ஓகே, எப்படியோ உடச்சிட்டு வந்துட்டோம். என்னது இவ்வளோ பெரிய ஃபோட்டோ? என்னடா இது, எல்லாமே செட்டப்பு தான் போலங்க. சரி என்ன தான் வீடு வச்சுருக்கானோ, எல்லாம் உடஞ்ச வீடு. எவ்வளோ பெரிய ஓட்டையே எவ்வளோ பெரிய ஃப்ரேம் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கான் அவன். சரியான லூஸாக இருக்கான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், சிமெண்ட்டு போட்டு பூசுவோமா? சரி இங்கே போய் பார்ப்போம். இது என்னது? சரி இதை ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஹலோ நெய்பர், கரண்ட்டே இல்லை, சாகட்டும். பாருங்கள், யாருன்னா கீ எடுத்து இந்த கீ ஹோல்டர், அதாவது கீ இந்த பக்கம் லாக் பண்ணுறாங்கன்னா பக்கத்துலேயே கீ வைப்பாங்களா? அந்த பக்கம் வச்சா பரவாயில்லைங்க. யாருங்க இந்த ஹலோ நெய்பர்? இங்கே என்ன சாவி இருக்குது? அது வீடு. கார் சாவி போலங்க. சூப்பர். இந்த வழியாக போகலாமா? முடியாதா? சரி நம்ம வந்த வழியிலே போவோம். நமக்கு தான் இதெல்லாம் சூப்பராச்சே. அப்படியே பெரிய பிஸ்து ப்ரோ பிளேயர்ஸ். ஐயோ தத்தின்னு வராங்க. ஐயோ இவன் எங்கே தான் நம்ம வருவோன்னு பார்த்துன்னே நிற்பான் போல் வாசல்லையே. என்ன வச்சுக்கோவோம் சாவியை. வாடா போய் வீட்டில் வேலையை பாரு. என்னதான் காட்டுட்டு தான் தூங்கின்னு இருப்பான். ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம இது உள்ளே இருக்கிறது எடுத்துக்கலாம். என்னது இது? மேக்னெட் தானேங்க? ஆமாங்க மேக்னெட். ஓகே நம்ம மேக்னெட் எடுத்துகிட்டு போகலாம். இந்த கரண்ட் ஆஃப் பண்ணி விட்றோம். எப்படி தூங்குறான்னு நம்ம பார்க்கலாம். என்ன ஆஃபே ஆக மாட்டுது. இந்த தாங்க சொன்ன சென்சிட்டிவ் ப்ராப்ளம்ட்டு நிறைய ஒரு மாதிரி ப்ராப்ளம் நிறைய வரும். ஜம்ப் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல ஜம்ப் பண்ணணும்னு நினச்சின்னா வேறு இடத்துல போய் விடுவோம். இந்த 3 பாக்ஸ் எடுத்துக்கலாம். அவன் வேறு வந்துட போகிறான். வந்துட்டானா முடிச்சு விட்ருவாங்க கதையை. அங்கேருந்து எகுரி குச்சிட்டு ஜன்னலெல்லாம் உடச்சிட்டு வருவார் தர. தக்காளி மூக்கனுக்கு செம்ம இது பவர். குச்சினே இருப்பாங்க இந்த கேமில் ஃபுல்லாமே. இவன் லூசு மாதிரியே. சரி இந்த பாக்ஸை ஓரம் போட்டு நம்ம இந்த பாக்ஸை போடுவோம். சரி போட்டு ஏறுவோம். இது என்ன ஹைட்டு பத்தலையா? சரி இன்னொரு பாக்ஸை போய் எடுத்துகிட்டு வரும். ஓகே டன். போடு. அடுத்த பாக்ஸ் போடு. நான் போட முடியல. ஷிட். போடு. போட்டாச்சு. குதி. இன்னும் ஜம்ப் பண்ணு. இது என்ன உதறது? ஹலோ நெய்பருக்கு எது வந்துட்டானோ? ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ஷேக் ஆனாவே ஹலோ நெய்பர் வந்துட்டான்னு அர்த்தம். அதனால நான் பார்த்தேன். இல்லை நான் வந்து செகண்ட் பாக்ஸ் மேலே நின்றுட்டேன். ஆனால் தேர்ட் பாக்ஸில் தான் நிற்கணும். அப்போ தான் இது வரும். நம்ம இப்போ மேக்னெட்டிக் பவர் போட்டு ஒவ்வொன்று தான் எடுத்துகிட்ருக்கோம். ஐயோ அவன் சவுண்டு கேட்குது. வந்துட்டானா? இல்லை வரல. ஓகே நம்ம இப்போ திரும்பி ஏறி அங்கே மேலே தெரியுதுல, அதை தாங்க எடுக்கணும். அதுக்கு தாங்க இவ்வளோ பாடே நம்மளுக்கு. சீக்கிரம் வா. வந்து தொலைய மாட்டேங்குது. வாயேன். ஷிட் ரொம்ப கஷ்டம். ஜம்ப் பண்ணி எடுக்கலாமா? இல்லை வேணாம் எடுப்போம்டி. வந்துச்சு நினைக்கிறேன். வந்துச்சு. இதுக்கு தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இது எடுத்துன்னு வாங்க போகலாம் ஹலோ நெய்பர் வீட்டுக்குள்ளே ஜாலியாக. டேய் தக்காளி முக்கா வேலையை அங்கே பார்த்துன்னு இருப்பாப்பா. ஐயோ அவன் வரான் போலங்க. சரி நம்ம வெயிட் பண்ணியே போவோம். வராத டைம் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம்.
டேய் வந்துட போகிறடா. நான் வேறு வரலான்ட்ருக்கேன் உங்கள் வீட்டுக்குள்ளே தான். ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு இன்வைட்லாம் பண்ண மாட்டாங்க, நம்மளே தான் திருட்டுத்தனமாக போகணும். சரி எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஒரு நெய்பரே இப்படி இருந்தால் எப்படி? இது வேற விழுந்துகிட்டே இருக்குது. வாங்க போவோம். போயிட்டேனா? கரெக்டாக எதிர்க்க வரான்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டா கம்மு. ஐயோயோ பா, இந்த கம்மை வச்சுக்கிட்டு என் வீட்டில் நிறைய இருக்குமான்னு தெரிலங்க. பாருங்களேன் எவ்வளோ கம்மு தூக்கி அடிக்கிறான். ஒரு மனுஷனே மாட்டுற அளவுக்கு யார் வீட்டிலங்க கம்மு இருக்கும்? இது என்னது? இது லைட் எரியுது, ஒன்றுமே ஆகல. நான் ஆஃபே பண்ணேன், லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓஹோ, இதுக்கு தான் இந்த ஸ்விட்ச் இருக்கா? நான் இது ஒர்க்கே ஆகாதுன்னு நினச்சேங்க. சரி ஓகே, ஒன்றுமே போகலங்க. இவன் என்ன தான் பண்ணுவானோ. சரி இது வேறு போட்டேண்ணா கீழே. ஓகே. ஐயோ, நான் எப்பேற்பட்ட ஆளாக இருக்கேன் பாருங்கள். பூசு மாதிரி தூக்கி தூக்கி போட்டு எடுத்துன்னு இருக்கேன். போயிட்டானா? இல்லை இங்கே தான் இருக்கான். பொறுமையாக போவோம். நம்ம ஒரு டிடெக்டிவ் மாதிரி போவோம். இப்போ நம்ம அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கோம். சொன்னாலும் சொல்லணுனாலும் டிடெக்டிவ் வேலை தான் பார்த்துட்ருக்கோம். இவன் வேறு கரெக்டாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கே போவான். இல்லை ஓடிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன். இங்கே தாங்க, இதில் தாங்க போடணும். போட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போ லாக் பண்ணிடலாம் நமக்கு அதுவே. இதுதான் வேணும். இது மேக்னெட்டில் வராது போல், அதனால் நம்ம இது மூலயமா ஓப்பன் பண்ணி தான் வரணும். இந்த ஹலோ நெய்பர் என்ன தெரியுமாங்க, லூஸு மாதிரி லாக் பண்ணிவிட்டு அதோட சாவியை வந்து லாக் பண்ண ரூம் உள்ளே வச்சுருவாங்க. லூஸு பைய நம்ம உயிரை வாங்கிறதுக்கே இருப்பான். சரி இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த ஸ்பேனர் மாதிரி இருக்கா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல போடலாம். ஏன்னா இந்த கட்சீனில் வந்து அந்த சாவி வைக்கிற இடம் வந்து ஓட்டை மாதிரி இருந்துச்சா, அந்த ஓட்டைக்குள்ளே போய் தான் அந்த சாவி எடுக்க போகிறோம். இங்கேருந்து ஜம்ப் போடுவோமா? போய் சேர்ந்துரும். கடவுளே, அப்பா சாவலை. என்ன பொம்மை? இந்த பொம்மையை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க. நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சாவி கிடச்சிச்சு, சாவி ஏற்றாச்சு. இந்த பொம்மையை போட்டு கண்ணாடி உடச்சிடலாம். ஓப்பன் த டோர். கண்ணாடி உடச்சாச்சு. ஹலோ நெய்பரே. இல்லை தானே இங்கே? ஐயோ பக் ஆயிடுச்சு போலங்க. இந்த கேமில் ஆனால் நிறைய பக்கு கூட இருக்குது. ஒரு வாட்டி அப்படி தான் மேக்னெட்டை தூக்கி போட்டேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. அந்த மேக்னெட்டிக் எங்கே போச்சுன்னே தெரில, எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு. அதனாலேயே அந்த ரெக்கார்டு டிலைட் பண்ணிட்டு இப்போ 2வது ரெக்கார்டு எடுத்து இதை போட்டேன். கம் போட்டான். ஐயோ, நம்ம இப்போ இந்த வீட்டுக்குள்ளே தானே போனோம். நம்ம அவனை சுத்த வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். ஐயோ, இவன் நாங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறான். முடிச்சு விட்டான் சோழியை. சரி நம்ம ஒரு நிமிஷம் இப்படி கண்ணாசத்துக்குள்ளே சரி இவன் பின்னாடியே வந்திருப்பான் போலன்ட்டு இவ்வளோ தூரம் கடை ஓடி வந்தால் முறைக்கு இவன் வந்து ஒரே இடத்துல நின்றுந்துட்டு வேடிக்கை பார்த்து நின்றுருக்காரு. இவர் முடிச்சிட்டாங்க. இவன் தக்காளி, எதுக்கு தக்காளி முக்கான்னு பேர் வச்சனா இவ்வளோ தக்காளி தூக்கி போடுறான். சரி நம்ம இவனை பொறுமையாக கூட்டிகிட்டு போய் பாதியில் விட்டு கிளம்புவோம். முன்னாடி தானே வந்தான். ஓடுறோம். அந்த டோருக்கு கீ. ஓப்பன் த டோர். ஓப்பன் சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, எப்படியோ வந்தாச்சுங்க. நல்லா நம்பர்கிட்டேருந்து தப்பிச்சு பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நான் வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின்குள்ளே ஏங்க சும்மா தாங்க ஓப்பன் பண்ணேன். வாஷிங் மிஷின்குள்ளே ஒரு பேஸ்மெண்ட்டே இருக்கும். இது என்னது? இந்த எடுக்க முடியுது. ஹேய், என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்கள்? டே ஹலோ நெய்பரு, வீடு வச்சுக்கிறியா? என்னடா வச்சுக்கிற நீ? பா, இது ஓப்பன் பண்ணும். ஓப்பன் சீக்கிரம். இந்த லிவரை பிடிச்சி இழுக்கிறதுக்குள்ளே அப்பா ஒரு சென்சிட்டிவ் ஒரு இடத்துல இருக்குது. ஓப்பன் த டோர். பண்ண முடில. சரி ஓகே, இப்படி சுற்றின்னு வருவோம். இந்த இடத்துல போவோம். என்னதுங்க அது?
ஓ ஷிட், என்னங்க அது? ஓ பொம்மைங்க. சி, டார்ச் இருக்குது, டார்ச் எடுத்துப்போம். இது என்ன ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது? ஐயோ ஐயோ ஐயோப்பா. டே ஓ தீப்போ திருப்போ. சூப்பர். ஓப்பன் பண்ணுவோம். நாங்கள் உள்ளே போவோம். இதாங்க எக்ஸிட் டோர். ஓப்பன். நாங்கள் ஓப்பன் பண்ணோம்ல, வேலை இடம் இப்படியே இருந்தால் நான் என்ன தாங்க பண்ணுறது? எல்லாத்துலேயும் ஒரு பசி. சரி ஓப்பன் பண்ணுவோம். இவர் வந்து லாக் பண்ணுற முறையை பார்த்தீங்களா? அந்த தக்காளி முக்கனுக்கு என்னங்க சும்மா போய் நின்னதுக்கு ஊந்துச்சு மொத்தம். என்னங்க கட்டி வச்சுக்கிறான்? சரி ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு அந்த பில்டிங்கை காட்டினவன் கொரோனா பேட்ச் போலங்க, அதாங்க மொத்த பில்டிங்கும் ஊந்துச்சு. சரி, நம்மளும் கொரோனா பேட்ச் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் இவ்வளோ மோசமாலாம் இருக்கக்கூடாது. சரி ஓகே, இதே ஓப்பன் பண்ணுவோம். ஐயோ எங்கே போனாலும் இதே ரூமாச்சுன்னுங்கிறான். சரி, இது வேறு ஓப்பன் ஆயிடுச்சா? இது எங்கே வந்திருக்கு? ஏதோ வராத ரூம் போலங்க. சரி பார்ப்போம். என்ன அது? தீபா சும்மா எல்லாத்துலேயும் சார்ஜராக வச்சுன்னு இருக்கான். டென்ஷன் ஆகுதுங்க. எல்லாத்துலேயும் இங்கே ஒரு டார்ச் இருக்குது. இங்கே இவ்வளோ ரூம் இருக்கே, இவ்வளோ ரூம்லேயே பசங்களை அடைச்சி வச்சுருப்பான்னு நினைக்கிறேங்க. அதுதான் இத்தனை இதுவும் இருக்குங்க. இது என்ன கதைன்னு அவங்களுக்கு தெரில. எதுக்கு அவன் கத்துனான்? வாங்க போ. நம்ம தெரிஞ்சு அந்த இது மாதிரி இருந்துச்சுல, அதில் ஏற பாக்ஸ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதை தான் நான் இப்போ தேடிட்டு இருக்கேன். இந்த அலோனே இப்போ சேர் கம்பெனி வச்சு நடத்துகிறானான்னு என்னன்னு தெரில. எவ்வளோ சேர் பாருங்களேன். 1 2 இல்லை, 10க்கு மேலேயே இருக்கும். 10 அதுவே கம்மிங்க. சரி, இவன் வேறு வந்துடுறான். ஐயோ தத்துறாங்க. ஓடு 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 ஓடு. இவன் எப்படிங்க பேஸ்மெண்ட்டுக்கு வந்தான்? கேட்கலாம், அவன் வீட்டுக்கு அவன் வராத நீங்களாக வருவீங்க. ஆமாம், நான் தான் இப்போ வந்திருக்கேன். நின்ட்டானா? இவன் தான் பாதி தூரத்தில் நின்றானே. ஐயோயோயோ, எங்கடா போனில்லே? நம்ம அவசரமாக ஒரு வேலையை பார்க்கலாம். போது தான் இந்த மாதிரி பக்கு இந்த மாதிரி வருது. போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்பி போவோம். டேய் ஹலோ நெய்பரு, தக்காளி முக்கா போயிட்டியா? போயிட்டான் போல. வாங்க போ. திரும்பி தாத்தின்னு வரானா எப்படி இருக்கும்? தெரிச்சு ஓடுவோம். சரி ஓகே. எவ்வளோ பெரிய கல் எடுத்துன்னு வந்து பேஸ்மெண்ட்டில் வச்சுருக்கான். எப்படிங்க தூக்கின்னு வந்திருப்பான் அவ்வளோ தூரம்? நம்ம வரத்துக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதுவும் அந்த வாஷிங் மிஷின் உள்ள எப்படிங்க அவ்வளோ பெரிய கல்? எனக்கு ஒன்றும் புரியலை. எப்படி அது உள்ளே வந்திருக்கும்? இல்லை அடியிலேருந்தே நோண்டி எடுத்தானே அந்த கல்லை. ஹலோ நெய்பர், சொல்லுங்கள். ஹலோ நெய்பர், உள்ளேருந்து நோண்டி எடுத்தீங்களா இல்லை வாஷிங் மிஷின் மூலமாக தூக்கிட்டு வந்தீங்களா? சரி, இவன் சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம போய் அப்பப்போ நாங்கள் சொன்னோம். ஹலோ நெய்பர் கோவம் வந்துடுச்சு போல். புஷ்டா முடிச்சு விட்டாங்க. சரி வாங்க, திரும்பி இந்த வாஷிங் மிஷின் பாருங்களேன். அந்த வாஷிங் மிஷின் சைஸை பாருங்களேன். அது உள்ள அவ்வளோ பெரிய கல் எப்படிங்க வந்திருக்கும்? எனக்கு இன்னும் கூட டவுட்டாக இருக்கு. அது இருக்குங்க பாக்ஸு. எடுத்துப்போம். எடு எடு எடு. டாச் போ. ஓகே, 4 பாக்ஸ். ஐயோ, ஸ்டார்டிங்லேவா மாட்டிக்கினா 20 பதிடுவோம். டேய் தக்காளி போயிட்டியா? போயிட்டான்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போவோம். அந்த டோர் சவுண்ட் வேறு கேட்குது. அவன் வெளில போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு முதல்ல இந்த வேலையை முடிப்போம். இவன் தொத்திக்கிட்டே இருக்கான். இவன்கிட்ட என்னால் மல்லு கட்ட முடியவில்லை. இவன் வேறு ஆடாவுன்னா நம்ம ஜம்ப் ஸ்கேர் மாதிரி ஸ்கேர் குத்துனே இருக்கிறான் பார்க்குறப்பெல்லாம். ஒரே சுத்தாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏதோ சவுண்டு கேட்டுது. ஹலோ நெய்பர் வந்துட்டானு. ஹலோ நெய்பர் மூக்கா இல்லைங்க. வாங்க நம்ம போய் அடிக்க வச்சுட்டு கிளம்பிடலாம் சீக்கிரமா.
இங்கே இந்த பாக்ஸ் அடுக்கி வைக்கணும். அடுக்கி வச்சிடலாம். என் பாக்ஸு இப்போ தான் ரொம்ப கோளாறாக கொடுத்துன்னு இருக்குங்க. பாருங்களேன், இப்போ டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி திடீர்னுட்டு லூஸு மாதிரி இந்த பாக்ஸு கூட நமக்கு ஒபே பண்ணாது. மந்திர கிந்திர போகிறான், வந்துட்டானா முடிச்சு விட்டாங்க, அவ்வளோதான். ஐயோ, இந்த பாக்ஸ் இந்த நேரம் பார்த்து நிற்கவே மாட்டுதுங்க. ஓ, இப்போ இது மேலே ஏறிட்டு 2 பாக்ஸை போடுவோமா இல்லை போட்டுட்டு ஏறலாமா? சரி, ஏறிட்டே போடும். போ முடிச்சு விட்டாங்க. ரோலிங்கில் வந்து விழுந்தோம். இதுக்கு தாங்க யோசித்தான், போட்டு ஏறவா ஏறிட்டு போடவான்ட்டு. சரி, நம்ம ஏறிட்டே போடுவோம். ஏன்னா 4 பாக்ஸ் இருக்கா, அப்புறம் இன்னொரு பாக்ஸ் தேடி போகிறதா இருக்கும். அதெல்லாம் நம்ம தேடி போயிட்டு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு கட்டி. ஐயோ, நான் இங்கே தானே வச்சேன். டென்ஷன் ஆகுது. போங்கய்யோ, சரி ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க. சரி வாங்க, எப்படின்னா போட்டு ட்ரை பண்ணுவோம். எதனா வச்சு ட்ரை பண்ணுவோம். எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி போ எங்கண்ணா. இப்போ எப்படிங்க ஒரு பாக்ஸ் உள்ளே போயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க இந்த இடத்துல பாக்ஸு. ஜம்ப் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இது மேலே ஏறி ஜம்ப் பண்ணலாமா? சரி, முடியாது போலங்க. சரி, நம்ம போய் பாக்ஸ் வேறு இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். வேறு என்ன பண்ணுறது? வேறு பண்ணவே முடியாது. இதை தான் பண்ணி ஆகணும். ஐயோ, இவன் வேறு இங்கே போகிறான். நல்ல வேலை அந்த சைடு ஓப்பன் இல்லை. போயிட்டான் போல். டேய், போயிட்டான். வாங்க, நம்ம போய் பாக்ஸ் எடுக்கலாம். நம்மளுக்கு ஒரே ஒரு பாக்ஸ் இருக்குங்க. ஓகே டன், எடுத்துகிட்டு போயிட்டு பாக்ஸ் போட்டு மேலே ஏறி உள்ளே போய் இறங்கிடலாம். அந்த மிஷினில் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அந்த எக்ஸிட் ஓப்பன் பண்ண முடியும்ன்ட்டு என்னோட கெஸ்ஸு. பிடிச்சிட்டான். நேராக போய் அவன் மூஞ்சி முன்னாடியே முடிச்சிருக்கான் பாருங்க. சரி, ஓப்பன். ஹலோ நெய்பரே, வந்துடாதடாடே. ஓகே, பாக்ஸ் எடுத்தாச்சு. வேறு பாக்ஸ் இருக்கான்னு பார்த்தா வேறு பாக்ஸே இல்லையே. சரி, வேறு வழியே கிடையாது, நம்ம போய் தான் ஆகணும். இந்த ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸும் உள்ளே போயிருச்சுன்னா அவ்வளோதான், வேறு பாக்ஸே கிடையாது. நம்ம அப்புறம் மேலே போய் எடுத்துகிட்டு வரதா இருக்கும். மேலே போக முடியுமான்னு தெரியல. சரி, எப்படின்னா ட்ரை பண்ணி ஏறிடுவோம். இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து தான் கேமுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். இது எப்படிங்க அது உள்ளே போயிருக்கோம்? இப்போ நம்மலாம் வலை இருக்குதுன்னு வைங்களேன், அதில் எதனா போட்டால் அந்தாண்ட சைட் போகுமா? ஜன்னல் கூடங்க எவ்வளோ பக் பாருங்களேன். சரி, நம்மளே ஒரு நூப் மாதிரி விளாட்றோம். இதெல்லாம் இப்படிலாம் பண்ணால் எப்படிங்க? ஏதோ சவுண்டு கேட்குது, வந்துட போகிறான். சரி, போடுவோம் பாக்ஸை. ஓகே டன், ப்ளேஸ் பண்ணியாச்சு. இன்னும் 2 பாக்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டோங்க. இன்னும் ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. ப்ளேஸ் பண்ணுவோமான்னு தெரில. சரி, பயமாக இருக்குங்க. சரி, போட்டுரும். இதில் என்ன இருக்குது? எப்படியோ நின்ட்டாங்க. ஓகே டன், இப்போ இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணு. நாங்கள் ஆஃப் பண்ண முடியல. ஆஃப் பண்ணிட்டோங்க. சக்ஸஸ்ஃபுல்லி டன். இப்போ எப்படி வெளில போகிறது? ஏதோ மலை மாதிரி இருக்கு, ஏறி ட்ரை பண்ணுவோம். ஓகே, வெளில வந்துட்டோம். இப்போ இப்படி வெளியில் வந்தால் அந்த சைடு எப்படி போகிறது? ஐயோ, ஓகே டன், கதவு வழியாகவே போயிடலாம். எக்ஸிட் ஓப்பன் பண்ணலாம். எப்படியோங்க எக்ஸிட் வழியாக போகும். என்ன கட்சின் வந்து? ஐயோ, நல்லா நெய்பர் தோக்குறாங்க.
அது இருக்குங்க டோரு. இந்த டோர் வழியாக போனால் எஸ்கேப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஐயோ இத்தனை சாவி இருக்குது, எதெல்லாம் சாவி போடுறது? அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்ட் 2 சீக்கிரமாக வந்துடும். அவ்வளோதான். பாய் பாய்.